ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டான பீட்ரூட் அல்வா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் இந்த நெய்யோடவே துருவின 1 கப்பு அளவு பெரிய சைஸ் பீட்ரூட்டு சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட் அல்வா பண்ணுறக்கு நீங்கள் இதை பேஸ்டெல்லாம் ஆக்க வேணாம். சின்ன சின்ன துருவலாக துருவினா தான் அது அல்வா பதத்துக்கு வரும். அதுக்காக பெரிய சைஸ் துருவலும் போடாதீங்க. இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். போட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஓப்பன் குக்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த நெய்யோட நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா. அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமாக போகணும். அப்போ தான் அல்வாவோட டேஸ்ட்டு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்றினோடனே ஆல்மோஸ்ட் இந்த பீட்ரூட் எல்லாமே குக் ஆகிடும். இப்போ இது கூடவே 1/2 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலெல்லாம் இல்லை, நார்மலான பால் தான். இந்த பால் ஏன் சேர்த்துக்கிறோன்னா பீட்ரூட் இந்த பாலோடு வேகும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ அந்த பீட்ரூட் எல்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கு. அதில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே சுத்தமாக வற்றிடணும். அப்போ தான் சுத்தமாகவே நமக்கு ரா ஸ்மெல்லும் இருக்காது, பீட்ரூட்டு நல்லா குக் ஆயிரும். இப்போ ஃபுல்லாக வற்றினக்கப்புறமா இது கூட 1/4 கப்பு அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னுமே சேர்த்துக்கலாம். இது நார்மலான இனிப்பு தான் இருக்கும். சில டைம் நம்ம எடுக்கிற பீட்ரூட்டே ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சுகர் அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ சுகர் போட்டோடனே தணலை கம்மி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பொறுமையாக கிளறுங்க. இந்த சுகர் ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சி இந்த பீட்ரூட்டோட சேர்த்து பிசு பிசுன்னு ஒரு பதத்துக்கு வந்துடும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பீட்ரூட் அல்வாக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அது ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா பிசு பிசுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கடைசியாக இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் வேணான்னா இந்த இடத்த நீங்கள் நெய் சேர்க்காமலே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளோட பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சூப்பராகவே நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.